ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் பொரி வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்ல ஹெல்த்தியானதும் கூட நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்ப எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்கிறத பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் 4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் 2 கப் அளவுக்கு பொரி சேர்த்துருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. பொரி சேர்த்த உடனே நல்லா அந்த மாதிரி லேசாக கலந்து விட்டு உடனே பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்துடணும். ரொம்ப ஊற வச்சிங்கன்னா சொதன்னு ஆகிடும். இந்த பொரியில் எக்ஸஸாக உள்ள தண்ணியை லேசாக இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு டீப் ஃப்ரை பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து கார்னர்லலாம் நல்லா கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப ஃபைனாக நல்லா எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துருந்துருங்க. இப்போ இந்த பொடியும் தனியாக இருக்கட்டும். இப்போ செய்கிறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு பொரிச்ச எண்ணெயே நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இது எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து இந்த பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு ஓரளவு நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து தக்காளி ஓரளவு நல்லா வெந்து வரணும். அதே மாதிரி பட்டாணியும் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவு வேர்க்கடலை கூட சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா கலந்து எடுத்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து அந்த பொரியை சேர்த்துக்கலாம். பொரி சேர்த்ததும் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு முதல்ல நம்ம அரைச்சி எடுத்த இந்த பொட்டுக்கடலை சோம்பு பொடியை கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை பொடி நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி கலந்துட்டு கடைசியாக நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடிசை கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு லெமன் ஜூஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சிட்டு கலந்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கூட ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.